வணக்கம் டெக் தமிழா. சாம்சங் கேலக்ஸி A50 ஓட அன்பாக்சிங் முதல் பார்வை வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். கேமிங் வீடியோ கூட இருக்குது. இந்த பதிவில் இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். கேலக்ஸி A50 வந்து ஆண்ட்ராய்ட் பை பேஸ் பண்ணி சாம்சங்கோட One UIயில் ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணலாம். டேப் டு ஷோ இல்லை ஷோ ஆல்வேஸ் இல்லை ஷோ அஸ் ஷெடியூல்னு சூஸ் பண்ணலாம். ஷோ ஆல்வேஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி ட்ரெயின் ஆகும், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே கண்டென்ட் ஸ்டைலையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வேண்டாம்னா அதை நீங்கள் டிசேபிள் கூட பண்ணிக்கலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் நேவிகேஷன் பார் செட்டிங் இருக்குது. பட்டன் அலைன்மெண்ட் கஸ்டமைஸ் பண்ணலாம். பேக் அண்ட் மெனு பட்டனை உங்கள் வசதிக்கு தக்க வச்சுக்கலாம். ஜெஸ்டர் நேவிகேஷன் ஆப்ஷனும் எனேபிள் பண்ணலாம். ஈஸி மோட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதை எனேபிள் பண்ணால் இப்படி இருக்கும் ஒரு லேஅவுட். எளிதாக யூஸ் பண்ணது தக்க. டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த ஃபோனில் நீங்கள் ஆப்ஸ் அக்சஸ் பண்ணணும்னா ஸ்வைப் அப் ஆர் டவுன் ஆக்ஷன் யூஸ் பண்ணி இன்ஸ்டால்டு ஆப் லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் போய் இந்த ஆப் பட்டன் எனேபிள் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் கீழ் ரோவில் இந்த மாதிரி ஒரு புது ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். குவிக் ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் பேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஃபால்ட்டாக நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணினா ஆப் லிஸ்ட் ஓப்பன் ஆகுது. இந்த குவிக் ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணால் ஸ்வைப் டவுனில் நோட்டிஃபிகேஷன் பேனல் அக்சஸ் பண்ணலாம். லேண்ட்ஸ்கேப் மோடில் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப் லேஅவுட் மாறாது. அதுக்கு ரொட்டேட் டு லேண்ட்ஸ்கேப் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணலாம். லேஅவுட் மாறும். நைட் மோடு இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா செட்டிங் பேஜ் டார்க் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். நல்லா இருக்குது பார்க்க. இருட்டில் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ ஃபில்டர் எனேபிள் பண்ணுங்கள். உங்கள் கண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கும். தீம் ஸ்டோர் இருக்குது. இங்கே பல வால்பேப்பர், தீம்ஸ், ஐகான் டவுன்லோட் பண்ணலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது இந்த ஃபோனில். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, ஆனால் ஒர்க் ஆகுது. சில அப்டேட்ஸ் மூலமாக இன்னும் அவங்க இதை பெட்டர் பண்ணலாம். ஃபேஸ் ரெகக்னிஷனும் இருக்குது. இதுவும் ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை. டிஃபால்ட்டாக ஆப் லாக் இல்லை. ஆனால் அந்த கேலக்ஸி ஆப் ஸ்டோரில் எஸ் செக்யூர்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஆப் லாக்கை நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் ஃபேஸ் அன்லாக் மூலமாக நீங்கள் ஆப் லாக் பண்ணலாம். அட்வான்ஸ் ஃபீச்சரில் ஸ்மார்ட் பாப்அப் வியூன்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதில் எந்த ஆப்ஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதை கிளிக் பண்ணி பாப்அப்பில் செக் பண்ணலான்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் அனிமேஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் UI ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும். மோஷன் ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ் பல இருக்குது. லிஃப்ட் டு வேக், டபுள் டேப் டு வேக், ஸ்மார்ட் ஸ்டே ஃபீச்சர். ஸ்க்ரீனை நீங்கள் பார்க்குற வரைக்கும் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாமல் இருக்கும். ஸ்மார்ட் அலர்ட்னு ஒரு ஃபீச்சர். இதில் உங்கள் ஃபோனில் நீங்கள் மிஸ்ட் கால் அல்லது மிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ஃபோனை நீங்கள் கையில் எடுக்கும்போது வைப்ரேட் ஆகும். இன்கமிங் கால் வந்தால் மியூட் ஆகும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன் ஹேண்ட் மோடும் இருக்குது. பாம் ஸ்வைப் ஃபார் ஸ்க்ரீன்ஷாட் ஃபீச்சரும் இருக்குது. ஃபோன் காண்டாக்டில் நீங்கள் ஒரு காண்டாக்டை நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டைரெக்டாக கால் பண்ணலாம். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். டுவல் மெசஞ்சர் ஆப் இருக்குது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம்ஸ் ஆப்பை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி 2 ஆப் ஒரே ஃபோனில் 2 அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேனிக் மோடு இருக்குது. எமர்ஜென்சி நேரத்தில் பவர் பட்டன் 3 வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் பையில் உள்ள டிஜிட்டல் வெல்பீயிங் ஃபீச்சர் இருக்குது. எவ்வளவு நேரம் நீங்கள் ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒவ்வொரு ஆப்லேயும் நீங்கள் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு டைம் லிமிட் பண்ணி அதுக்கு மேலே போனால் அந்த ஆப்ஸ் கிரே அவுட் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். ஃபோன் அதிகம் யூஸ் பண்ணாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. செல்ஃப் கண்ட்ரோலுக்காக டிவைஸ் கேர்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பேட்டரி ஆப்ஷனில் பவர் சேவிங் மோட் இருக்குது. ஸ்டோரேஜ் கிளீனர் கொடுத்துருக்காங்க. மெமரி கிளீனர் இருக்குது. வைரஸ் ஸ்கேனரும் இருக்குது. இதெல்லாம் தனி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண தேவையில்லை. இதிலேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்ட்ரா பேட்டரி சேவிங் மோடும் இருக்குது. பேட்டரி ரொம்ப குறைவாக இருக்கும்போது இதை நீங்கள் எனேபிள் பண்ணலாம். கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் உண்டு. பின்பக்கம் ட்ரிபிள் கேமரா இருக்குது. ஒரு 25 மெகா பிக்சல், ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் மற்றும் 5 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சிங் லென்ஸ் இருக்குது. 240 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் நீங்கள் ஸ்லோமோ வீடியோ எடுக்கலாம். போர்ட்ரேட் மோட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்குது. ஹைப்பர் லேப்ஸ் மோடும் இருக்குது. 1080p வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ இதான் கேலக்ஸி A50யோட ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த UI எப்படி இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.